ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ சாஸ் ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு செம்மையாக செய்யலாம், சூப்பராகவும் இருக்கும். ஆனால் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வாவ் செம்மையாக இருக்குது. எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 6-7 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நான் துணி வச்சு ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் டொமேட்டோ சாஸ். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மேலே இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்களா, எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துக்கிறேன் நான். குக்கரில் நம்ம எடுத்து வச்ச தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூடேறட்டும். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம், நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கலருக்காக நான் பீட்ரூட் போட்டிருக்கேன். நீங்கள் கலருக்கு வேணால் கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு அரை கப்பு சுகர் போட்டுக்கோங்க. நீங்கள் சுகர் மிக்சியில் அரைக்கும் போது போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். இதிலே போட்டிருக்கேன். போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நாம் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதில் நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, வா சூப்பராக வந்திருக்குது. பார்த்தீங்களா, செம்ம. இந்த அளவுக்கு போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணியிலே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், வினிகர் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. வினிகர் விட்டுட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நம்ம கொஞ்சமாக மிக்சி ஜாரில் விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போடும்போது அந்த பதம், தக்காளி சாஸுக்கு உண்டான பதம் சூப்பராக வரும். பார்த்திங்களா, வா செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். இதில் இருக்கிற தொக்கெல்லாம் வர அளவுக்கு. நீங்கள் இதில் நான் ஃபஸ்ட்டு ஜல்லடையில் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை இதில் நான் வடித்து எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் மட்டுமே வடிகட்டி எடுத்தாலுமே போதுமானதாக உங்களுக்கு ஓகேவாக இருந்தாலும் ஓகே. பார்த்திங்களா, நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். பார்த்திங்களா, இந்த தொக்கு இது நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாஸ். ஒரே கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது தக்காளி சாஸ் செம்மையாக ரெடி ஆகிடும். நம்ம இப்படி ஒரு தட்டில் விட்டோம்னா கீழே ஒழுகக்கூடாது, கெட்டியாகவே அழகாக இருக்கணும். அந்த லெவல் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் ஆறுன அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாஸ் ரெடி. வாவ், டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே தக்காளி சாஸ் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தக்காளி சாஸ் வந்திருக்குதுன்னு மட்டும் நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு 6-7 தக்காளிக்கு மட்டுமே இந்த லெவல் வந்திருக்குது. சூப்பரான தக்காளி சாஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.